தெலுங்கு பேசும் பெண்களை இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி ஹைதராபாத் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் ஹைதராபாத்திலிருந்து சென்னை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு கஸ்தூரி தற்போது அழைத்து வரப்பட்டிருக்கிறார். தெலுங்கு பேசும் பெண்களை இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி ஹைதராபாத் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் ஹைதராபாத்திலிருந்து சென்னை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு கஸ்தூரி தற்போது அழைத்து வரப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். நேற்று ஹைதராபாத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி தற்பொழுது சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே இந்து மக்கள் கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்பொழுது ஆவேசமாக பேசிய நடிகை கஸ்தூரி குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடிய பெண்கள் குறித்து பேசியது சர்ச்சையானது. இது தொடர்பாக தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், தமிழகத்தில் வசிக்கக்கூடிய தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு காவல் நிலையங்கள்ல புகார் அளித்திருந்தனர். அந்த புகாரின் அடிப்படையில விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் எந்த பகுதியில் பேசினாரோ, அதாவது எழும்பூர் பகுதியில அவர் பேசியதனால இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டு எழும்பூர் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டது கஸ்தூரி மீது. அது மட்டுமல்லாமல் மதுரை உள்ளிட்ட இடங்களிலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. கஸ்தூரி மீது கலவரம் ஏற்படுத்தும் நோக்கோடு செயல்படுவது, அதே போன்ற சாதி மத இனம் மொழி குறித்து பேசி இருவேறு பிரிவினரிடையே மோதலை உருவாக்குவது, அதே போன்ற அரசுக்கு எதிராக அல்லது பொதுமக்களுக்கு பொது அமைதிக்கு எதிராக குற்றம் செய்ய தூண்டுவது, வதந்தி அல்லது அவதூறு பரப்புவது ஆகிய பிரிவுகளின் கீழே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குல அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைக்கு முன்பாக சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்வதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அவர் அதற்குள் அவர் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். இதற்கடுத்து காவல்துறையினர் அவரை தேடி வந்தனர். இதற்கிடையில் தான் அவர் நீதிமன்றத்தை நாடி இதற்கு அவருடைய வழக்கில முன்ஜாமீன் கோரியும் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்து அவருடைய மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த நிலையில் தான் இவரை கைது செய்வதற்காக 2 தனிப்படைகள் எழும்பூர் போலீசாரால் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த 2 தனிப்படையினரும் கஸ்தூரி எங்கு இருக்கிறார் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவர் ஹைதராபாத்தில் தலைமறைவாக இருப்பது தெரிய அங்கு சென்று ஹைதராபாத்தில் வைத்து நேற்று மாலை கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட கஸ்தூரியை சாலை மார்க்கமாக காவல்துறையினர் அழைத்து வந்த நிலையில தற்பொழுது சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அதாவது எழும்பூர் காவல் நிலையத்தினுடைய மகளிர் காவல் நிலையம், அதனுடைய இருப்பு சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் தான் அவருடைய இருப்பு இருக்கிறது. எனவே அவர் கைது செய்யப்பட்டவர் நடிகை பெண் என்பதனால அவரை ஒரு பெண் காவல்துறையினரே விசாரிக்க வேண்டும் என்பதற்காக மகளிர் போலீசார் மகளிர் ஆய்வாளர் தலைமையில காவல்துறையினர் சென்று கைது நடவடிக்கையை மேற்கொண்டு தற்போது அழைத்து வந்திருக்கிறார்கள். நேற்று மாலையிலிருந்து அவர் சாலை மார்க்கமாகவே போலீசார் பாதுகாப்புடன் அவர் அழைத்து வரப்பட்டார். தற்போது சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட அவரிடம் இந்த கைது நடைமுறைகளுக்கு பிறகு அவர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விவரங்களை அவரிடம் கொடுத்து எஃப்ஐஆர் உள்ளிட்ட விவரங்களை கொடுத்து அதில் அதற்கான ஆவணங்களை தயார் செய்வது, ரிமாண்ட் செய்வதற்கான அந்த ஆவணங்களை தயார் செய்வது, அவரிடம் கையெழுத்து செய்வது, முக்கியமாக அவரிடம் வாக்குமூலம் பெறுவது. அவர் இதைத்தான் பேசியிருந்தார். அது வீடியோ ஆதாரமாகவும் இருக்கிறது. என்ன அந்த தெலுங்கு பேசக்கூடிய பெண்களுக்கு எதிராக அவர் என்ன குற்றச்சாட்டு என்ன பேசியிருந்தார், சர்ச்சைக்குரிய வகையில் என்ன பேசியிருந்தார் என்பதை கேட்டு அவரிடமாகவே வாக்குமூலம் பெறுவது, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வீடியோ பதிவு மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் அவற்றை சரிபார்த்துக் கொள்வது, அதற்கு பிறகு அவரை இங்கிருந்து நீதிமன்றம் கொண்டு செல்வதற்கான நடைமுறைகள்ல காவல்துறையினர் ஈடுபடுவார்கள். இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்திற்குள் இங்கிருந்து அவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுவார். இன்று விடுமுறை தினம் என்பதனால நீதிபதிகள் குடியிருப்புல, எழும்பூர் நீதிபதிகள் குடியிருப்புல அவர் ஆஜர்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு அவர் இந்த நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிய வருகிறது. இவர் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த வழக்குல அவர் நீதிமன்றத்தை நாடுவது, தொடர்ந்து செல்போனையும் சுவிட்ச் ஆஃப் செய்திருந்ததனால அவரை அணுகி சம்மன் கொடுக்க முடியாமல் இருந்ததாக காவல்துறையினர் கூறுகின்றனர். அவர் நீதிமன்றத்திலும் அவருடைய முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டதனால அவர் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாலும் இதே போன்று மேலும் சில காவல் நிலையங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகளிலும் அதற்கு பிறகு அந்த ஃபார்மல் அரெஸ்ட் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு அந்த காவல் நிலைய வழக்கிலும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கஸ்தூரி தரப்பு பொறுத்தளவுல ஒவ்வொரு வழக்கிற்கும் அவர்
நீதிமன்றத்தை நாடி ஜாமீன் பெறுவது அல்லது கைது செய்வதற்கு முன்பாக முன்ஜாமீன் பெறுவது போன்ற நடைமுறைகள்ல அடுத்ததாக அவர் இறங்க வேண்டும். அவர் ஹைதராபாத்ல ஒரு சினிமா தயாரிப்பாளர் ஒருவருடைய வீட்டில் பதுங்கி இருந்ததாகவும் போலீசாருடைய விசாரணையில தெரிய வந்தது. அவர் கைது செய்யும் பொழுது அவர் கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க மறுக்காமல் அவர் வீட்டுக்குள் கதவை தாழிட்டுக் கொண்டு உள்ளே இருந்ததாகவும், அதற்கு பிறகு போலீசார் வெகு நேரமாக காத்திருந்து அதற்கு பிறகு அவரை உள்ளே நுழைந்து அவரை கைது செய்ததாகவும் தகவலும் வெளியாகி இருக்கிறது. கைது நடவடிக்கைக்கு பிறகு அவர் காவல்துறையிடம் வாக்குவாதம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவரை அழைத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அந்த விதிகளுக்கு உட்பட்டு அவரை அழைத்து வரும் பொழுது அவருக்கு போதுமான வசதிகளையும் செய்து கொடுத்து வரும் வழியிலேயே நேற்று இரவு முழுவதும் அவரை அழைத்து வந்திருக்கிறார்கள். அதாவது வாகனத்திலேயே சாலை மார்க்கமாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது சென்னை அடைவதற்கு முன்பாகவும் கூட அவருக்கு சிறிது நேரம் ஓய்வு கொடுத்து அதற்கு பிறகுதான் அவரை இங்கு அழைத்து வந்ததாகவும், தற்போது ஒரு 12 மணி அளவில் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். வரும் பொழுதே அவருக்கு மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வழக்கமாக நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கு முன்பாக, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பாக மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற விதிகளின் அடிப்படையில் வரும் பொழுதே அவருக்கு அரசு மருத்துவமனையில மருத்துவ பரிசோதனை செய்து தற்பொழுது அழைத்து வந்திருக்கிறார்கள். சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் அடுத்ததாக விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. இந்த சம்பவத்துல அவர் ஏற்கனவே பேசியிருந்தது தொடர்பாக, அதாவது தமிழகத்திற்கு வந்த தெலுங்கு பேசக்கூடிய மொழியினரை அவர் சுட்டிக்காட்டி பேசும்பொழுது 300 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு அவர் அந்த மன்னர் காலத்தில் அரசர்களிடம் பணிபுரிந்தார்கள் என்று அவர்களை தெலுங்கு பேசக்கூடிய சில பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் பேசியதாகத்தான் குற்றச்சாட்டு. அதற்கு அவர் விளக்கமாக 2 முறை செய்தியாளர் சந்திப்பும் நடத்தினார். நான் குறிப்பிட்டு தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு எதிராக எதுவும் எந்த கருத்தையும் முன்வைக்கவில்லை, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகும் அவர் தன்னுடைய சமூக வலைதள கணக்கினுடைய பக்கத்திலும் கூட இதை விரிவாக அவர் எழுதியிருந்தார். தான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தான் தெலுங்கு பேசக்கூடிய பெண்களுக்கு எதிராக எந்த கருத்தையும் பேசவில்லை என்றும் எனவே தான் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகுதான் கூட தொடர்ந்து பல்வேறு காவல் நிலையங்களிலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி புகார் மனுவும் அளிக்கப்பட்டிருந்தது. இது எந்த இடத்தில் எந்த பகுதியில் பேசினாரோ அதே காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அந்த எழும்பூர் காவல் நிலையத்தில் இவர் மீது 4 பிரிவுகளின் கீழே போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அந்த வழக்கில் தான் தற்பொழுது அவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவரிடம் தொடர்ந்து தற்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த BNS சட்டத்தின் அடிப்படையில் 4 பிரிவுகளின் கீழே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதாவது 192 என்ற சட்டப்பிரிவு கலவரம் ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு செயல்படுவது. அதே போல BNS சட்டம் 196 கீழ் 1, அது சாதி மத இனம் மொழி குறித்து பேசி இரு பிரிவினருக்கிடையே பிரச்சனையை ஏற்படுத்துவது, மோதலை உருவாக்குவது என்ற சட்டப்பிரிவு. அதே போன்று 353 பிரிவு 1, அது அரசுக்கு எதிராக அல்லது பொது அமைதிக்கு எதிராக குற்றம் செய்ய தூண்டுவது என்ற ஒரு சட்டப்பிரிவு. 353 பிரிவு 2ல வதந்தி அல்லது அவதூறு மூலமாக ஒரு கலவரத்தை அல்லது பிரச்சனையை ஏற்படுத்துவது என்ற இந்த 4 சட்டப்பிரிவுகளின் கீழ் அந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு உடனடியாக பிணையில் வர முடியாத காவல் நிலைய பிணையிலேயோ அல்லது நீதிமன்ற பிணையிலேயோ விடுவிக்கக்கூடிய வகையிலான சட்டப்பிரிவு இல்லை என்பதனால அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருப்பதாகவும் சட்ட வல்லுநர்கள் தரப்பிலும் கூறப்படுகிறது. மேலும் இவர் மீது இவர் பேசியது தொடர்பாக வேறு எதுவும் சட்டப்பிரிவுகளை சேர்க்கலாமா என்பது தொடர்பாக காவல்துறையினரும் ஏற்கனவே சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசித்து இந்த சட்டப்பிரிவுகளை சேர்த்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். இந்த 4 சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இவர் மீதான குற்றச்சாட்டிற்கு அவர் ஏற்கனவே 2 முறை மன்னிப்பு கோரியிருக்கிறார். ஒரு முறை ஊடகங்கள் செய்தியாளர் சந்திப்பில் அவர் மன்னிப்பு கோரியதாக குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகு தனது சமூக வலைதள கணக்கிலும் அவர் தான் அவ்வாறு பேசியதை திரும்ப பெறுவதாகவும் கூறியிருந்தார். என்ற போதும் தான் குறிப்பிட்டு தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு எதிராக எந்த விதமான ஒரு கருத்தையும் முன்வைக்கவில்லை என்றும், குறிப்பிட்ட சில நபர்களை கூறுவதற்கு ஒரு கட்சி சார்ந்த நபர்களை விமர்சனம் செய்வதற்காக தான் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விட்டதாகவும் அதை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அவர் விளக்கம் அளித்திருந்தார். என்றபோதும் தொடர்ந்து அவர் பேசியது தொடர்பாக அந்த பேசிய வீடியோவின் அடிப்படையில காணொலி பல யூடியூப்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. அந்த யூடியூப் காட்சிகளின் அடிப்படையில் தான் புகார்கள் பல காவல் நிலையங்கள்ல கொடுக்கப்பட்டிருந்தது. சென்னை காவல்துறை, இதே போன்ற மதுரை, திருச்சி உள்ளிட்ட சென்னை தமிழகத்தினுடைய பிற மாவட்டங்களிலும் இந்த புகார்கள் அவர் மீது இருந்தது. என்ற போதும் அவர் பேசிய பகுதி இந்த எழும்பூர் பகுதியில் தான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து மக்கள் கட்சி ஏற்பாடு செய்திருந்த திராவிடர்களுக்கு ஆதரவான
அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசும் பொழுதுதான் அவர் ஆவேசமாக பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். அவர் இந்த விஷயம் சர்ச்சைக்குள்ளானது. தெலுங்கு பேசக்கூடிய குறிப்பாக பெண்கள் குறித்து அவர் பேசியது சர்ச்சையானது. அது தெலுங்கு பேசக்கூடிய பெண்களுக்கு ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு எதிராக பேசப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டது. அதற்கு அவர் மறுத்த பொழுதும் கூட புகார் தொடர்ந்து கொடுக்கப்பட்ட நிலையில் அதில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் அவர் ஏற்கனவே பேசி தொடர்பான ஆதாரங்களை காவல்துறையினர் வைத்திருக்கிறார்கள். அந்த வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த வீடியோவை ஒளிபரப்பி காண்பித்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும். இதில் அவர் பேசியதுதான் இதில் ஏதும் மாற்றம் இருக்கிறதா என்று அவர்கள் கேட்பார்கள். அவர் பேசியதை தான் பேசியதுதான் அதற்கு, ஆனால் தான் வேறு அர்த்தத்தில் பேசியது என்று கூறினால் அதை பதிவு செய்து கொள்வார்கள். ஆனால் அது ஏதும் எடிட் செய்யப்பட்டிருக்கிறதா போன்ற விவரங்களை எல்லாம் அவரை வைத்து அதை சரிபார்த்துக் கொள்வதற்காக இந்த விசாரணை நடத்தப்படும். அதே போன்று அவர் மீதான குற்றச்சாட்டு, அவர் பேசியது இது போன்ற சட்டப்பிரிவுகளில் எல்லாம் அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான முகாந்திரம் இருக்கிறது என்பதையும் அவருடைய வழக்கறிஞர் இருந்தால் அவருடைய வழக்கறிஞரிடம் தெரிவிப்பார்கள், அல்லது அவரிடமே அதை தெரிவிப்பார்கள். அதற்கு பிறகு அவர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு விவரங்களையும் தெரிவித்து அவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலம், அதற்கு அது பிறகு அவரிடம் கையெழுத்து பெற்று அதற்கு பிறகுதான் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வார்கள். இன்று விடுமுறை தினம் என்பதனால எழும்பூர் நீதிமன்றத்துல இங்க நீதிபதிகள் குடியிருப்பு, இந்த எழும்பூர் நீதிமன்றத்தை அருகே இருக்கக்கூடிய நீதிபதிகள் குடியிருப்பிற்கு அங்கு அழைத்து சென்று அவரிடம் அவரை ஆஜர்படுத்துவதற்கான திட்டம் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படுவதா என்பது குறித்தெல்லாம் நீதிபதி பிறகு முடிவெடுப்பார். அதற்கு பிறகு மீண்டும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பிறகு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டால் சிறைக்கு கொண்டு செல்வார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.